2026 தேர்தல் மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருந்த இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் முன்னிலையில இருக்காரு. மக்கள் அவங்களுடைய கருத்து என்ன இதுல? எங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை தான் தேடி இருந்தோம் நாங்க. 2026ல எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சாங்க. அது இப்ப அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். நினைச்சே பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் மாதிரி தான் வந்தது எங்களுக்குலாம். எப்பவுமே ஓட்டு போடும்போது ஹாப்பியா போய் ஓட்டு போட்டதில்ல. ஆனா இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப சந்தோஷமா போட்டோம். எங்க ஊருக்கெல்லாம் நாங்க வந்து கிராமம். எங்க ஊர் போக்குவரத்து எதுவுமே கிடையாது. நாங்க நடந்து தான் போகணும் 2 கிலோமீட்டர். இவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அதுக்காக இவருக்கு நான் ஓட்டு போட்டோம். பார்ப்போம் அவர் எப்படி என்ன பண்ணாரு தெரியல. எதிர்பார்த்தோம், மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம், மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தோம். அவருக்கு எல்லாருமே விசில் அடிச்சோம். பார்ப்போம் அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். புதுசா ஒரு மாற்றத்தை கொடுப்போம், இவங்களே தான் வந்துன்னே இருக்கிறாங்களே, புதுசா ஒரு மாற்றத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசுக்குள்ள நினைச்சுதான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்களே. ₹1 கூட பைசா வாங்காம இவருக்கு போட்டது மெயின் காரணம் தான். இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க ஒரு மக்களா? பெண்களுக்கு மட்டும்தான் எனக்கு மெயினாக காரணம். அதனால தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தால் போதைப் பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது, கஞ்சா மாற்றம் கண்டிப்பா எதிர்பார்த்து தான் அவருக்கு எல்லாருமே ஓட் பண்ணியிருக்கோம். 2026 தேர்தல் மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருந்த இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் முன்னிலையில இருக்காரு. மக்கள் அவங்களுடைய கருத்து என்ன இதுல? எங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை தான் தேடி இருந்தோம் நாங்க. நாங்க வந்து விஜய் கட்சியும் இல்லை, அரசியல்வாதியும் கிடையாது. ஆனா மாற்றம் கண்டிப்பா வேணும். இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா கஞ்சா, போதை, சரக்கு அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு மாற்றத்துக்குன்னு எதுவும் நீங்கள் சொல்கிறீங்க மற்ற பப்ளிக் மட்டுமே? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா 2026ல எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சாங்க. அது இப்போ அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் விஜய் தான் ஒரு கண்டிப்பாக நினச்சேன். அதுக்காண்டி தான் நான் வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். நமக்கு வந்து அறந்தாங்க தொகுதி. நமக்கு வந்து இங்கேருந்து நான் லீவ் போட்டு போயிட்டேன். முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போயிட்டேன். எங்கள் ஹோட்டலில் மொத்தம் வந்து 6 பேர். ஒரு ஆளுக்கு அம்மா மட்டும் தான் பரம்பரையாக ரெட்டலிக்கு போட்டாங்க. மற்ற நாங்கள் வந்து 5 பேருமே நம்ம தாவேக்கா தான். அவர் நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் மாற்றம் தேவைன்னு ஆசைப்பட்டேன் மேடம். மாற்றம் வந்துருச்சு. எனக்கு அவன் வந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி தான் என் மனநிலை. நீங்க இதை ஆதரிக்கிறீங்களா? இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு சிஎம் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற இந்த விஷயத்த? இல்லை, தமிழ்நாடு சின்னதுன்னு வச்சுங்களா? ஏன்னா வீட்டு கணக்கு பக்கத்துன்னு வச்சுங்களா? இது அவ்வளோ மக்களோட சப்போர்ட் இருக்குது இதில். அது இல்லாமல் ஏற்கனவே ஒருத்தவங்க ஆட்சியம் பண்ணியிருக்காங்க. புதுசாக வரும்போதுன்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, கஷ்டம். யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்தாவே அது நல்லது தானே. குழந்தைங்களுக்கு மெயினாக எங்கே ஸ்கூல் படிக்கிறாங்க அங்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை. மெயினாக பாத்ரூம், காலேஜ்லாம் பாத்ரூமே சரியில்லையா, அதனால பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. மெயினாக அதெல்லாம் சரி பண்ணாருன்னா சரிதான், படித்தவங்களுக்கு வேலை கொடுத்தா சரிதான். நினைச்சே பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் மாதிரி தான் வந்தது எங்களுக்குலாம் இன்னைக்கு. எப்பவுமே ஓட்டு போடும்போது ஹாப்பியா போய் ஓட்டு போட்டதில்ல. ஆனா இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப சந்தோஷமா போட்டோம். எந்த அரசியலுமே பிடிக்கல. இப்போ விஜய் வந்து அதெல்லாம் மாற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அரசியல் அறிவு இல்லாமல் யாரும் ஓட்டு போடல, எல்லாம் அரசியல் அறிவோட தான் ஓட்டு போட்டுருக்காங்க. விஜய் கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளை அதிகம், அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது. எதிர்பார்க்குறோன்னா இப்போ எங்கள் ஊருக்கெல்லாம் நாங்கள் வந்து கிராமம். எங்கள் ஊர் போக்குவரத்து எதுவுமே கிடையாது. நாங்கள் நடந்து தான் போகணும் 2 கிலோமீட்டர். இவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அதுக்காக இவருக்கு நான் ஓட்டு போட்டோம். பார்ப்போம் அவர் எப்படி என்ன பண்ணாரு தெரியல. பார்ப்போம். Okay. நாங்க எதிர்பார்த்தோம், மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம், மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தோம். அவருக்கு எல்லாருமே விசில் அடிச்சோம். பார்ப்போம் அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். ஓகே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். ஏடிஎம்கே இந்த ஒரு ஆட்சி காலத்துக்கு மத்தியில ஒரு மாற்று அரசியலா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, அதாச்சும் அரசியல் பேசாதவங்க கூட அரசியலை பேச வச்சது அப்படிங்கிறது இப்ப விஜய் அவர்கள் தான். சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருக்குமே அரசியல்ன்றது தெரியாது. இப்போ வந்து குழந்தை பசங்க முதற்கொண்டு அரசியல் பேசுதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. 2026ன்றது செம்ம ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு யாருக்கு அரசியல் தெரியும்? யாருக்குமே அரசியல் தெரியாது. ஆனால் கற்றுக் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்றது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா அவங்க காலத்தில் தான் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ எங்கள் பசங்க காலத்தில் வந்து கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக தேவை. சின்ன சின்ன விஷயத்தை தான் பெருசாகிட்டாங்க. இந்த அசுர வளர்ச்சியாக இருக்குது. இந்த அசுர வளர்ச்சி நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து நான் பெரிய ரசிகர். நான் வந்து குடும்பமே ரசிகர் தான். நல்லது செய்வாங்க அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக ஏற்றுக்கிறோம். புதுசாக எல்லாருமே வரணும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். தளபதி வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், நல்லது பண்ணுவார் தான் நம்ம மக்கள் எல்லாருமே அவருக்கு
ஓட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். விஜய் அவர் நிற்கிறாருல்ல, ம். அது உருவாக்குனதே வந்து அந்த திராவிடம் தானே உருவாக்குச்சு. எல்லாருக்கும் சால்வ் பண்ண ஒரு இதுவே வந்து பெரியாரில் தான் வருது. சரிங்களா? எல்லாமே இப்போ வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோன்ற மாதிரி எப்படி சொல்றது, ஜெயிச்சிட்டான்னு பேசுறீங்களா? எப்படி ஜெயிச்சாரு? ஏதோ ஜெயிச்சாரு. அவங்க இது வரைக்கும் ஒரு பேட்டி கூட கொடுக்கலையே. இந்த 2 வருஷம் அரசியல் பண்ணி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட ஒரு 10 பேர் வச்சு கூட ப்ரெஸ் மீட்டை கூட கொடுக்கலையே. இப்போ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையில் எல்லாருமே புதுசாக ஒரு மாற்றத்தை கொடுப்போம், இவங்களே தான் வந்துன்னே இருக்கிறாங்களே, புதுசாக ஒரு மாற்றத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசுக்குள்ளே நினச்சி தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்களே. ஒரு ரூபா கூட பைசா வாங்காமல் இவருக்கு போட்டது மெயின் காரணம் தான். வரட்டும், வந்தால் நாட்டுக்கு அவரும் தான் வந்து ஆண்டு பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்கிறதுனால தான். அவருக்கு என்ன தெரியும், புதுசாக வராரு அதனால. இப்போ என்ன சைக்கிள் ஓட்டுறவங்க கூட என்ன புதுசாக வந்து அப்படியே நேராக வந்து சைக்கிள் பைக்லாம் ஓட்டுறாங்க. அது வந்து ஆட்டோ இருக்குது, ஆட்டோ தான் ஓட்டுறேன். புதுசாக கற்றுக்கிட்டு தான் மேலே வர முடியும். அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட முடியுமா? அதுவும் அவர் வந்து பேசாமல் அரசியல் பண்ணிட்டாரு. இவனுங்க பேசி வீணாக போகிறாங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுறது பார்க்கலாம். இது 5 வருஷம் இருக்குல்ல, இன்னைக்கு தானே இன்னும் முடிய கூட இல்லை, இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ம். இன்னும் பதவியேற்பு இருக்குது, 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷம் என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்ப இது எப்படி இருக்குன்னா, அவர் வரதுக்கு முன்னாடி சில கட்சிகளுக்கு அவங்க நிறைய இது வரைக்கும் ஒரு கருத்து ப்ரெஸ் இருக்கு. மீட்ல இப்போ எடப்பாடி கொடுக்குறாரு, ம். ஸ்டாலின் கொடுக்குறாரு, உதயநிதி கொடுக்குறாரு, பாக்கி எல்லாருமே கொடுக்குறாங்க, சீமான்லாம் கொடுக்குறாங்க. இவன் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல. இவன் இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க ஒரு மக்களா? பெண்களுக்கு மட்டும்தான் எனக்கு மெயினாக காரணம் எனக்கு வந்து அதனால தான் கொஞ்சம் பாதுகாப்பாக எனக்கு இருந்தால் போதைப் பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது. ம். கஞ்சா, ம். இப்போ எதோ சொல்கிறாங்க, என்னென்ன போதையே வந்திருக்காங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஏன்னா பார்க்கணும், அதெல்லாம் சரி பண்ணணும். இது வேற ஒன்றும் பெருசாக இல்லை. மாற்றம் கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் அவருக்கு எல்லாருமே ஓட் பண்ணியிருக்கோம். நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஆ. மக்கள் வந்து மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. விஜய் சார் இல்லை வேற யாருன்னா வந்திருந்தா கூட மக்கள் தான் எதிர்பார்த்தாங்க. ஒரு மாற்று புதுசா அரசியல் வேணும். வேணும்ட்டு. ஆமாம், மக்கள் தான் எதிர்பார்த்தாங்க. விஜய் சார் வந்திருக்காரு, அது பார்ப்போம்.